இன்னைக்கு தைவானை தாக்கின நிலநடுக்கமானது கடந்த 25 வருஷத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னு சுனாமி எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு தைவானோட கிழக்குல காலை 7.4 ரிக்டர் அளவிலான பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது தெற்கு ஜப்பான் அண்ட் பிலிப்பைன்ஸோட சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையை வெளியிட வகுத்தது. உள்ளூர் நேரப்படி காலை 8 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்க புவியியல் ஆய்வு தைவானோட ஹுவாலியன் நகருக்கு தெற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் 34.8 கிலோமீட்டர் ஆழத்துல நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜப்பானோட வானிலை ஆய்வு மையம் மியாகோஜிமா தீவு உட்பட பிராந்தியத்தில் இருக்கிற தொலைதூர ஜப்பானிய தீவுகளுக்கு 3 மீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலைகள் பத்தின எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கு. தைவான்ல அதிகாரிகள் குறுஞ்செய்திகள் மூலமா சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டாங்க. கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்கள் விழிப்போட இருக்கவும், கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அண்ட் அலைகளோட திடீர் எழுச்சியால ஏற்படுற ஆபத்துகள் பத்தி கவனம் செலுத்தவும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஹுவாலியன் பக்கத்துல 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை உள்ளடக்கிய அதிர்வுகள் தைபேதியிலையும் உணரப்பட்டது அப்படின்னு அந்த ஊர் செய்தி நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. தலைநகர்ல மெட்ரோ கொஞ்ச நேரம் இயங்குறத நிறுத்தினாங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பற்றி விளக்கமளித்த தைபேயின் மத்திய வானிலை நிர்வாகத்தோட நில அதிர்வு மையத்தோட இயக்குனர் ஊ செயின் ஃபூ, நிலநடுக்கம் நிலத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, அது ஆழமற்றது, இது தைவான் மற்றும் கடல் தீவுகள் முழுவதும் உணரப்பட்டிருக்கு. 1999 வந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு 25 வருஷத்துல இது ரொம்பவே வலுவானது. 1999 செப்டம்பர் மாசத்துல தைவான்ல 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த மோசமான இயற்கை பேரழிவுல சுமார் 2400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 3 நாட்கள்ல 6.5 இருந்து 7 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கங்கள் நிலத்துக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. தைவான் தொடர்ந்து நிலநடுக்கங்களால பாதிக்கப்படுது. ஏன்னா தீவு 2 டெக்டோனிக் தட்டுகளோட சந்திப்புக்கு பக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஜப்பான் ஒவ்வொரு வருஷமும் சுமார் 1500 அதிர்வுகளை அனுபவிக்குது. தைவானோட மேற்கு பகுதியில பிலிப்பைன்ஸும் சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளதன் கூட கரையோர பகுதிகளில் இருந்து வெளியேறுங்க அப்படின்னு மக்களுக்கு அழைப்பும் விடப்பட்டிருக்கு. பார்ட்னர்ஸ், கக்காயன், இலகோஸ் நோர்ட் அண்ட் இசபெல்லா இந்த வடக்கு மாகாணங்களில் இருக்கிற கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அம்மாநில நில அதிர்வு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. நாகா உட்பட ஒஹினவா பிராந்திய துறைமுகங்கள்ல இருந்து நேரலை தொலைக்காட்சி சீன்கள் கப்பல்கள் கடலுக்கு செல்வதை காட்டினாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒஹினாவோட பிரதான விமான நிலையத்துல விமானங்கள் நிறுத்தப்பட்டதா போக்குவரத்து அமைச்சக அதிகாரி ஒருத்தவர் ஏஎஃப்பி கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியை சுற்றி இருக்கிற பெரும்பாலான நிலநடுக்கங்கள் லேசானவையாகவும் இருக்கும். இருந்தாலும் அவை ஏற்படுத்துற சேதம் பூமியோட மேற்பரப்புக்கு கீழே இருக்கிற மையப்பகுதியோட ஆழம் அண்ட் அதோட இருப்பிடத்தை பொறுத்து மாறுபடும். ஜப்பானோட ரொம்ப பெரிய நிலநடுக்கம் மார்ச் 2011 ஜப்பானோட வடகிழக்கு கடற்கரையில 9 ரிக்டர் அளவிலான கடலுக்கு அடியில ஏற்பட்டுச்சு. இது சுனாமியை தூண்டிச்சு. இது சுமார் 18,500 பேரை கொன்றது அல்லது காணாமல் ஆக்கியது அப்படின்னு கூட சொல்றாங்க. 2011 பேரழிவு ஃபுகுசிமா அணுமின் நிலையத்துல 3 உலைகளை உருக்கிச்சு. இது ஜப்பானோட ரொம்ப மோசமான போருக்கு பிந்தைய பேரழிவை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். செர்னோபிலுக்கு பிறகு ரொம்ப மோசமான அணுசக்தி விபத்தை ஏற்படுத்திச்சு. இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு கூட ஜப்பான் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை கண்டுச்சு. நோட்டோ தீபகற்பத்துல 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுல 230க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்கள நிறைய பேர் பழைய கட்டிடங்கள் இடிஞ்சுதான் விழுந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் அண்ட் தைவான் நிலநடுக்கம் பத்தின வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியால மக்கள் ஷேர் பண்ணிட்டு வராங்க.